என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு நமக்கு பிரயோஜனமான ஒரு தொகுப்பை பார்க்க போகிறோம். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் தோன்றதில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு பண்ணுங்கள். இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா பிரச்சனைன்னு சொல்லும்போது இதுவாகும். ஆனால் அதை தெளிவுபடுத்துகிறதுக்காக நான் இந்த பிரச்சனைன்ற சப்ஜெக்டை எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஆஃபீஸுக்கு போவோம், வீட்டை விட்டு வெளியே போகும்போது சில சமயம் நமக்கு வெளியே இருக்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்பார்க் கொடுத்துனா மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினா கூட ரொம்ப பெரிய டென்ஷன் ஆகிடுவோம். நாம் மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும். அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் ரொம்ப அற்புதமான வைப்ரேஷன்ஸ் இருந்திருக்கும், புதுசாக போகும்போது நல்லா இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் நமக்கு போக 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 நமக்கு ஒரு சண்டை சச்சரவுகள், பணப்பிரச்சனை, இந்த மாதிரியான தடுமாற்றங்கள்லாம் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னன்றதை நான் வீடியோவோட கடைசி தொகுப்பில் நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படி இப்படின்னு பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, தண்ணியில் எலுமிச்சம்பழம் போட்டு வைங்க, உப்பை போட்டு வைங்க, மஞ்சத்தூளை தூவிங்க, அது இல்லாமல் உப்பை போட்டு வீட்டை தொடைங்க, இப்படியெல்லாம் நிறைய பரிகாரம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விதத்தில் நான் அதை தவறுன்னு சொல்லலை. அது எல்லாமே நடக்கக்கூடியது தான், பாசிபிலிட்டி தான். ஆனால் நம்ம மெயினாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதெல்லாம் செஞ்சால் மட்டும் போதாது. இதெல்லாம் செஞ்சால் மட்டும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியை நம்மளால் போக்கவே முடியாது. அதுக்கு தான் பெரியவர்கள் ஆலயம் போன்றவே, ஆலயம் மாதிரியே, அதாவது கோவில் மாதிரியே நம்ம வீட்டையும் வைக்கணுன்றாங்க. ஒரு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே சண்டை சச்சரவு போடணும்னு தோணாது, எதுவும் தோணாது. போன உடனே ஒரு பக்தி பரவசம் வரும், உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சில கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், அவங்க ஆகம விதிப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க, அப்போது எல்லாமே செய்வாங்க. அதனால் அந்த கோயிலை ப்ராப்பராக இது மெயின்டைன் பண்ணுற அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களையும் அறியாமல் உங்கள் மைண்டு பீஸ்ஃபுல்லாகிடும். ஒரு கஷ்டத்தோடு போயிருப்பீங்க, மன கஷ்டத்தோடு, ஏதோ ஒரு பிரச்சனையில் மன கஷ்டத்தோடு போயிருப்பீங்கன்னு வச்சிங்களேன். அந்த கோயிலுக்குள்ளே போன உடனே வெளியே வரும்போதுப்பா மனபாரம்லாம் நீங்கிச்சுப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சொல்கிறவங்களை கேட்டும் இருப்பீங்க. அதுபோல் வீட்டையும் மாற்றணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதில் தான் இப்போ ஃபங்க்ஷன் வரும்போதெல்லாம் பாருங்கள், மாவிலை தோரணம் கட்டுவோம், இதை கட்டுவோம், வீட்டை ஒரு மங்களகரமானதாக ஆக்குவோம். அதை தினமும் பண்ணுங்கன்றாங்க. தினமும் தோரணம் கட்ட சொல்லலை, தினமும் வீட்டில் பூஜை அறைன்னு ஒரு விஷயத்தில் தினமும் விளக்கேற்றி பூஜை செய்து ஊதுவத்தி கொளுத்தி வச்சுக்கினா அந்த இடம் கொஞ்சம் ரம்மியமானதாக மாறும். அந்த நெகட்டிவிட்டி தன்மை கொஞ்சம் போயிடும். விளக்கு, அதாவது நல்லெண்ணெயால் ஏற்றப்படுற விளக்கு உங்கள் நெகட்டிவிட்டி தன்மையை இழுத்துக்கும், அந்த ஸ்மெல்லு. அதை தவிர ஊதுவத்தி, அந்த வாசனை, இதெல்லாம் போடும் பொழுது வீட்டுக்குள்ளே அந்த வைப்ரேஷன்ஸ், நல்ல வைப்ரேஷன்ஸ் போக ஆரம்பிக்கும். இப்போது ஒரு பெருங்காயத்தை எடுத்து தண்ணியில் கலந்தால் கூட அந்த பெருங்காயம் என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு டம்ளரில் பெருங்காயத்தை கலந்தால் கரைஞ்சி போயிடும். ஃபுல்லாக தண்ணியில் கலந்தாவே பெருங்காயம் கரைஞ்சிடும். அந்த மாதிரி நெகட்டிவிட்டி, நம்ம பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும் போது நெகட்டிவிட்டி கரைஞ்சி போயிடும். ஸோ நம்ம இந்த பூஜைகளை மட்டும் பண்ணுறதில்ல, இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த பூஜை அறைன்றதை ஒன்றத்தை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாக்கையும் நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள், வெளியே இருக்கிற சில தேவையில்லாத விஷயங்களை வீட்டில் பேசுகிறத தவிர்க்கணும். வெளியே கோவத்தை காட்டுறதை வீட்டில் காட்டுறதை தவிர்க்கணும், வெளியே இருக்கிற கோவத்தை. இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. வீட்டில் நெகட்டிவிட்டியான விஷயங்களை பேசக்கூடாது. ஒரு குழந்தைங்களை திட்டும் போது கூட திட்டுறோம், வேறு வழி கிடையாது. ஏன்னா பசங்களை கொஞ்சம் கண்டிச்சா தான் வளருவாங்க. ஆனால் அந்த கண்டிக்கிறத கூட வேறு விதமாக கண்டிக்கணுமே தவிர அபசகுணமாக பேசக்கூடாது. அவங்கள தவறாகவே பேசி திட்டக்கூடாது. ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒத்துமை அதெல்லாம் நிலைச்சிருக்கணும்னா அவங்க பேச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுக்கறதுல எந்த தப்புமே கிடையாதுங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஏன்னா நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது எதிராளிக்கு உங்கள் பேரில் ஒரு கனிவு வர ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம இவ்வளோ பேசுகிறோம், அந்த நம்மக்கிட்ட விட்டு கொடுத்து போயிட்டானே, இந்த ரொம்ப நல்ல டைப்பு அப்படின்னு நம்ம பேரில் ஒரு கனிவு ஏற்பட்டுரும். அவங்களையும் அறியாமல் நம்மக்கிட்ட அவங்க ஈர்க்கப்படுவாங்க. ஸோ விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை. அதுவும் வீட்டில் மனைவி கிட்ட விட்டு கொடுத்ததும், மனைவி கணவன் கிட்ட விட்டு கொடுக்குறதும் தவறே கிடையாது. அப்போ தான் வீட்டில் அந்த சுபிட்சம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பணம் மட்டுமே சந்தோஷம் கிடையாதுங்க. இன்னைக்கு பணக்காரனாக இருக்கிறவன் அத்தனை பேரும் திருப்தியாக இருக்கிறான்னு கேளுங்க, சத்தியமாக கிடையாது. அதனால் பணம் மட்டுமே திருப்தி கிடையாது. ஆனால் நீங்கள் முதல்ல இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா பணத்தை எப்படி ஈட்டுறதோ அதோட வாய்ப்புகள் உங்கள் வாசக்கதவை தேடி வந்து தட்டும். ஏன்னா அதை தான் லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க. ஏன்னா பணத்துக்கு அதிபதி லக்ஷ்மின்ற ஒரு தேவதையை அவங்க உருவாக்கி வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுதே அந்த செல்வத்துடைய அதிபதி நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செய்து வீட்டில் நெகட்டிவிட்டியாக பேசுகிறத தவிர்த்துடுங்க.
உங்கள் அடுத்த வீட்டுக்காரங்க வந்து வீட்டை நெகட்டிவிட்டியாக பேசினா கூட அதை தவிர்த்து வேறு பாதைக்கு அவங்க திருப்பிட்டு போயிடுங்க. வேறு பாதைக்குன்னா அவங்க பேச்சை வேறு பாதைக்கு திருப்பிட்டு போயிடுங்க. அதனால் நெகட்டிவிட்டியாக வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம். வீட்டை கோவிலாய் மாற்றுவோம். நம் உள்ளத்திற்குள் இறைவனை குடியேற்றுவோம். நிம்மதியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.